ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருந்தால் எப்படி இருக்கும்? பேங்க் இருக்காது, எல்ஐசி இருக்காது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காது, சேவிங்ஸ்னு ஒன்றே இருக்காது. உங்களோட வாரிசுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்க முடியாது. உங்கள் தாத்தா சொத்தை எடுத்து நீங்களும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா சொத்தை சேர்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சேலரி வந்து ஒரு 30 டேஸில் எக்ஸ்பைரி ஆயிருன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக எல்லா மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு அதுதான் இப்போ நிலமை. பட் சேவிங்ஸ்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஒரு 30 டேஸில் எக்ஸ்பைரி ஆயிரும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா. பிடிச்சது எல்லாமே நம்ம உடனே வாங்கிடுவோம். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மணி எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அங்கெல்லாம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா சேவ் பண்ணி வைக்கணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணாது. சிக்கனங்கிற வார்த்தையே இருக்காது, சேவிங்ஸிற வார்த்தையும் இருக்காது. ஒரு வேளை உங்களால் செலவே பண்ண முடியாதுங்கிற மாதிரியான அமௌண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணுவீங்க. தானம், தர்மம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா உங்களால் அமௌண்ட் செலவு பண்ண முடியாது. ஓகே, இப்போ எப்படி சாப்பாடு கெட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னா தானே நம்ம ஒரு சிலருக்குலாம் கொடுப்போம். எல்லாரையும் சொல்லலை, பட் கெட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சரி ஓகே யாருக்காச்சும் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்களோட பணம் பழசாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்பைரி ஆக போகுது, உங்களால் எல்லாத்தையும் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம யாருக்காச்சும் தானமாக கொடுத்துருவோம். எல்லாருமே தேவைக்கு அளவாக சம்பாதிப்பாங்க. ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணும்னா யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம், ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம பசங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இதே அவங்க ஏதாவது ஏர்ன் பண்ணி சேர்த்து வச்சுருந்தாங்க, அந்த சேமிப்புங்கிற ஒன்று இருந்திருந்ததுன்னா அவங்களோட லைஃப்பை அவங்களே பார்த்துக்குவாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் ஹாப்பியாக பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கான்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, பாய்.